சிபிஐ உள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். தாவேக்கா ஒரு பக்கம் டண்டனக்கான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக நிலைமை திக்காடி போச்சு, முக்காடி போச்சு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திக்கு முக்காடி உண்மையா திமுக போச்சா? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சிபிஐ உள்ள வந்ததுல யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் வச்சிருவோம். திமுக கட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள்ல யாருமே பெரிதளவில் எங்கேயுமே இது பேசாம இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சிபிஐ உள்ள வந்துருச்சு. சிபிஐயோடைய கையில போறது மேட்ரு கிடையாது, கேஸு பிஜேபியோட கைக்குள்ள தாவேக கட்சியே போயிடுச்சு, அதுதான் மேட்டர்னு ஏதோ பரப்புறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் திமுக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் முக்கியமான விஷயத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, தாவேக்கங்கிற கட்சி இப்போ சேஃபா, திமுக சேஃபா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மக்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேக்கா தான் சேஃப். ஏன்னா இது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது அது இதுலாம் வச்சு பார்க்கும்போது இது சிச்சுவேஷன் சரியில்லை. ப்ரெஸ் மீடியாவில் எங்கள் மேலே தப்பே இல்லை, தாவேக்கா தான் தப்புன்றாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க அமைக்கக்கூடிய இந்த எஸ்ஐடிங்கிறது எப்படியா ஒரு நேர்மையான நியாயமான ஒரு விசாரணை நடத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மைண்ட்லையும் இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, உள்ள வந்திருக்கவங்க பாஜகவுடைய கைக்கூலி, பாஜகவுடைய சிபிஐ அப்படின்னு பல பேர் பல இடங்கள்ல பல கட்சியினர் பல தருணங்கள்ல பல வருடங்களாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆளும் கட்சி இப்படியா இருந்தா இப்படி சொல்லுவாங்க, திரும்ப அவங்களே எதிர்கட்சியா போயிட்டா இல்ல சிபிஐ வேணும்பாங்க. இது ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயம், நம்மளாம் எதிர்பார்க்கறது தான். அப்போ இந்த இடத்துல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இது பாஜகவுடைய கைப்பாவையாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா அதை விட மிக முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி கண்காணிப்புல இந்த சிபிஐயோடைய ப்ரோப், இண்டிபெண்ட் ப்ரோப் நடக்க போகுது. ஏன்னா விஜய் அவர்களுடைய தரப்புல தாவேக்கா தரப்புல எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு அவங்க கேட்கல. ஆனா சிபிஐ கொடுக்கும்போது வேணான்னு அவங்க அதை மறுக்கல. காரணம் என்னன்னா, இவங்க கேட்கறது சுப்ரீம் கோர்ட் அமைக்கக்கூடிய ஒரு தனி குழு ஒன்று இருக்கணும். அந்த ஸ்பெஷல் ப்ரோப் அப்படிங்கிறது தனிச்சு செயல்படணும், யாருடைய இதுவாகவும் இருக்கக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அமைக்கட்டும், ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போடுங்க, இல்லை கரண்டாக இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய மேற்பார்வையில் அந்த ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய அந்த ஸ்குவாட் வேலை பார்க்கட்டும், இப்படி நீங்கள் பண்ணி கொடுங்க எங்களுக்குன்னு தான் அவங்க கேட்டாங்க. அப்போ இதுல என்னன்னா, சிபிஐ ப்ரோப் அதை கண்காணிக்கிறதுக்கு ஜட்ஜி ஒருத்தர், இந்த அஜய் ரஸ்தோகி அவர்கள், ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவர் தலைமையில ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஸ்குவாடுன்னு சொல்லி இது மிக முக்கியமா எப்படி போகுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கிடையாது, இண்டிபெண்டா நடக்கும் அப்படின்னு நம்மளும் அது இண்டிபெண்டா நடக்கும் அப்படின்னு நம்புறோம். இது திமுகவை பழிவாங்குவதற்காகவோ திமுகவின் தமிழக அரசை பழிவாங்குவதற்காகவோ ஒரு செயலாக இருந்தால் அது நம்மளும் உண்மையாக கண்டிக்கணும். அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்கு இங்கே டேஞ்சர் அப்படின்னா, நம்ம தலைவன் திமுகவுக்கும் தமிழக அரசுக்கும் தான். ஏன் அப்படின்னா, இந்த கேஸ் சாதாரணமான ஒரு கேஸாக முடிவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. எப்போ அப்படின்னா, இந்த கேஸில் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைங்க, ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது கவன குறைபாடின் காரணமாக, அலட்சியமாக இருந்ததின் காரணத்தினால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. யாரோட அலட்சியம்? காவல்துறையோட அலட்சியம். அந்த ஒரு 500 போலீஸை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸே இல்லைங்க, கரூரில் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் திடீர்னு போலீஸ்லாம் கொண்டு வர முடியாதுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா ஒருத்தர், ராவா ஒரு போலீஸ்காரர் ப்ரெஸ் மீட்டில். அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை. சஸ்பென்ஷன்லேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய என்ன ஒரு பிரச்சனைகள்னாலும் நாளைக்கு நடக்கலாம். அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவில் அது கோர்ட்டில் போய் ஜட்ஜ்மெண்ட்டாக வரும்போது அது என்னைக்கு நடக்கும், எப்போ நடக்குங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் இப்போ இது சிபிஐ உள்ளே வந்திருக்கிறதுனாலையோ இல்லை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கிறதுனால அடுத்தடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்று திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரலாம். அவங்களுடைய போலீஸ் காவல்துறை எங்கெங்கெல்லாம் சரியாக செயல்படலை, இது அரசியல் தாக்குதல் பழிவாங்குதல்ங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் சரியாக செயல்படலை, உங்கள் காவல்துறை சரியாக செயல்படாத நீங்களே ஒரு எஸ்ஐடி அமைச்சு எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் இதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறீங்க, தாவேக்கா மேலே கம்ப்ளீட்டாக தூக்கி போடுறீங்க. அப்போ அது நடக்காது அப்படிங்கிறது இந்த சிபிஐ உள்ள வந்ததுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் சூப்பராக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கட்சியுடைய இந்த பிரச்சார பிரச்சனைகள், அடுத்தடுத்த விஷயங்கள், நாங்கள் எந்த ஊருக்கும் போக முடியாது, இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். எஸ்ஓபி நீங்கள் என்ன ஃப்ரேம் பண்ணுறீங்க, எந்த காலத்தில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க, அடுத்து அதுக்கும் போவாங்க. தாவேக்கா தரப்புலேருந்து அடுத்து சிபிஐ இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கும் போவாங்க.
ஒரு எஸ்ஓபியை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டிவ் பாஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்றா நடக்கும்போது இது எங்கே போய் முடியும்னா தாவேக்க ஈஸியாக அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கு போவதற்கும் திமுக எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களோட தமிழக காவல்துறை வந்து தப்பு செஞ்சுருக்காங்களோ அங்கே வந்து தமிழக அரசுக்கு அடி வாங்குறதுக்கும் இது வந்து உதவுமே தவிர எந்த வகையிலையுமே இது யாரையுமே பெரிய லெவலில் பாதிக்காது. இந்த கேஸ் எங்கே போவோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனக்குறைபாடு அலட்சியத்தின் இதுதான் போகுமே தவிர இவரை தூக்கி ஜெயிலில் போடு, சிஎம் தூக்கி ஜெயிலில் போடு, இல்லை வந்துட்டு விஜயை தூக்கி ஜெயிலில் போடு, ஆதவ அர்ஜுனா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை தூக்கி ஜெயிலில் போடுன்னு இது அந்த மாதிரி போகாது. இது ஒரு கிரிமினல் கேஸாக பார்க்கப்படாது. நெக்லிஜென்ஸ், இது வந்து தெரியாமல் கவனக்குறைபாடாக நடந்திருக்கீங்க, உங்களுடைய கவனக்குறைபாடால் இவ்வளோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிக்கப்படும் அந்த கட்சி தலைவர்களுக்கு. இவங்களை வந்துட்டு காவல்துறையினர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் வந்து ஒரு கேஸாக இது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எங்கே ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஒருவேளை இவங்கெல்லாம் தாவேக்காவினர் சொல்கிறது போல் இது வந்து ஒரு மர்ம கும்பல் வந்துருந்துச்சு, இந்த கும்பல் இவங்களால் அனுப்பப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு ஒருவேளை சிபிஐ கண்டுபிடிச்சோ இல்லை சிபிஐக்கு தகவல் கிடைச்சோ அவங்களுடைய விசாரணையில் அது நிரூபிக்கப்பட்டு அது கோர்ட் முன்னாடியும் நிரூபிக்கப்பட்டு கோர்ட்டால் ஏற்கப்பட்டுச்சுன்னா இது மொத்த களத்தை மாற்றும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான் ஒரு பக்கம். ஸோ இதுதான் இப்போ சிபிஐ உள்ளே வந்திருக்கிறதுல அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்கே போகும் கேஸ் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் தாவேக்கை பொறுத்த வரைக்கும் கிரீன் சிக்னலாக அவங்கள தடுக்கிறதுக்கு இந்த தமிழகத்துடைய காவல்துறையோ எஸ்ஐடியோ பெரிய வேலைகளை பார்க்க முடியாது, ஏன்னா சிபிஐட்ட போயிடுச்சு. இதை காரணம் காட்டி இவங்க தமிழக வெற்றி கழகத்தை முடக்க முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, தமிழக அரசுடைய காவல்துறை எங்கெங்கெல்லாம் தவறுகள் செஞ்சிருக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் ஓட்டைகளை வந்து விட்டுருக்கிறாங்களோ அதெல்லாம் இப்போ சிபிஐயால் கண்டுபிடிக்கப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும். அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்குதலாக அவங்க மேலே அமையும். இது வந்து 2வது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை தாண்டி எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவங்களுடைய பிரச்சாரங்கள். அதாவது சிஎம் ரோட் ஷோ போவார், ஆனால் வேற யாருமே எங்கேயாவது போகணும்னா இனிமேல் ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாச்சுப்பா அப்படி பின்னா இருந்துச்சுல அதெல்லாம் வெட்டி அகட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேர் ப்ரோபா இண்டிபெண்ட் ப்ரோபா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி டிவிகேக்கு இருக்குதோ அதே போல் மக்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கையை சிபிஐயோடைய இந்த விசாரணை குழு காப்பாற்றுவாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.